இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். ஒரு பக்கம் தக் லைஃப் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை கர்நாடகால போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஒரு பக்கம் புக்கிங்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுவரையும் இந்த படம் ரிலீஸ்க்கு 2 நாள் இருக்கு. இப்போதைக்கு இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, எந்தெந்த நாட்டுல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம மாமன் திரைப்படம் இதுவரையும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாம பெரிய லாபத்தை வாரி வச்சிருக்கு. இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அது மட்டும் இல்ல டிடி நெக்ஸ்ட் லெவல், ஏஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே பார்ப்போம். அப்புறம் இங்கிலீஷ் திரைப்படங்கள் அதோட வசூலி எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதாவது ஒரு செவத்தில் சுவிட்ச் போர்டுக்கு மேலே ஒரு சின்ன டிராயிங் மாதிரி. அது என்ன படம் அப்படிங்கிறத நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி. கிட்டத்தட்ட அது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிளைமேக்ஸ் சீனு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், பரணிதரன், ஸ்ரீனிவாசன், ஆர் தனுஷ், மோனிஷ் கேஎஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம் வேகமா. ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6 டே 19 இந்தியாவில் 1,14,00,000, டோட்டலா 62,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் உலகம் முழுக்க $230 மில்லியன் US, 1970 கோடிக்கு மேல வருது. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட 17வது நாள் வசூல் இந்தியாவில் 1,63,00,000, உலகம் முழுக்க இந்த படம் $355.3 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியாவில் மட்டும் இந்த படம் 106 கோடியே 98 லட்சம், கிட்டத்தட்ட 107 கோடி இந்தியாவில். லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் 19 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் $613.5 மில்லியன், 5,200 கோடிக்கு மேல, 5,250 கோடிக்கு மேல வருது. இந்தியாவில் மட்டும் 7 கோடியே 40 லட்சம். கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட டே 4 இந்தியாவில் 1 கோடியே 2 லட்சம், டோட்டலா 8 கோடியே 88 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க $48.3 மில்லியன், 413 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. ரைடு 2 இந்த படம் 33வது நாள் வசூலும் எவ்வளவு ஷேர் வந்திருக்குன்னு பார்ப்போம். 33வது நாள் வசூல் இந்தியாவில் 59 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், டோட்டலா 228 கோடி 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி பட்ஜெட், 78 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 128 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 50 கோடிக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. 164% இந்த படம் ரெக்கவரி. பூல் சுக் மாஃப் இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் வந்து 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி, டோட்டலா 75 கோடியே 89 லட்சம் வசூல் பண்ணிருக்கு இந்த படம் 11 நாள்ல. பட்ஜெட் 60 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் 40 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு, 42 கோடிக்கு மேல. கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 6-7 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஸோ 121% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. வெறும் 11 நாள்ல நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு, சூப்பர் ஹிட். அப்புறம் பைரவம் இந்த படத்தோட டே 4 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 28 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 44 லட்சம் 4வது நாள். ஸோ டோட்டல் 4 நாள் கலெக்ஷன் 10 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 20 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 17 கோடிக்கு போயிருக்கு, 17.5 கோடி, 6 கோடியே 10 லட்சம் இது வரையும் ஷேர் வந்திருக்கு. 34% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு நல்ல வசூல் தேவை, பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. கலேஜா இந்த படத்தோட ரீரிலீஸ் கலெக்ஷன் டே 4 ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், 32 லட்சம் உலகம் முழுக்க, டோட்டலா 8 கோடியே 36 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 10 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க, 10 கோடியே 45 லட்சம். நரிவேட்டா இந்த படம் இதுவரையும் ஒரு சரியான ப்ராஃபிட்டே எடுத்திருக்கு. டே 11 கேரளால 59 லட்சம், உலகம் முழுக்க 75 லட்சம், டோட்டலா 22 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 11 நாள்ல. இதுல கேரளால மட்டுமே 14 கோடியே 80 லட்சம், பட்ஜெட் 10 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 12 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு 5 கோடி கிட்டே ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராஃபிட். 171% இந்த படம் வந்து ரெக்கவரி வந்திருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி 33வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 27 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம், டோட்டலா 86 கோடியே 35 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7 கோடி 70 லட்சம், 46 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே இந்த படம் 40 கோடி கிட்ட இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. 600% ரெக்கவரி வச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு 600% ரெக்கவரி வச்சிருக்கேன். எந்த படத்தையும் பார்க்கல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க.
அடுத்ததா 11 அப்படிங்கிற படம் டே 18 தமிழ்நாட்டுல 18 லட்சம், உலகம் முழுக்க 19 லட்சம். டோட்டலா இந்த படம் 5,82,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 6,50,00,000, ஷேர் 3,18,00,000. இந்த படம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் 105% ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லாமே ரெக்கவர் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல டபுள் மடங்கு ப்ராஃபிட் அப்படியே சொல்லலாம். ஆனா ஆந்திரா தெலுங்கானாலையும் மற்ற இடத்துல வாங்கின இடத்துல இந்த படம் ஒரு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாவே அமைஞ்சிருக்கு. அது எப்படி தெரியல, ஒரு படம் நல்லா இருக்கு, அது தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, மற்ற ஸ்டேட்ல சரியா போகல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட டே 18 தமிழ்நாட்டுல 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். டோட்டலா 19 கோடியே 30 லட்சம் தமிழ்நாட்டிலும், 20 கோடியே 24 கோடியே 51 லட்சம் உலகம் முழுக்க. 20 கோடி பட்ஜெட், 12 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். அதாவது இதுவரையும் இந்த படம் 13 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 105% ரெக்கவரி வச்சிருந்தாலுமே தமிழ்நாட்டுல இன்னும் இந்த படத்துக்கு ஒரு 1.5 கோடி இல்ல 2 கோடி கிட்ட வர வேண்டியது இருக்கு. அப்படி வந்தாதான் இந்த படம் தமிழ்நாட்டுல பிரேக் இவன், அதாவது 10 கோடி கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே போயிருக்கு இந்த படத்துக்கு. மீதி 2 கோடி தான் வெளியே ஓவர்சீஸ்ல இருந்து, கர்நாடகால இருந்து, ஆந்திரா தெலுங்கானால இருந்து மற்ற இடத்துல போயிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த படம் தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு 2 கோடி கிட்ட வசூல் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். ஏன்னா இப்போ 4 கடந்துருச்சு இந்த படம். 3வது வாரம் 4வது வாரத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால தான் நான் 2 கோடி அப்படின்னு சொல்றேன். அப்புறம் ஏஸ் திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். டோட்டலா இந்த படம் 7 கோடி தமிழ்நாட்டிலே, உலகம் முழுக்க 8 கோடி 27 லட்சம். பட்ஜெட் 28 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 12 கோடி, 4 கோடியே 43 லட்சம் ஷேர் வந்திருக்கு. இதுவரையும் ஒரு 37% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு தோல்வி படமா தான் அமையுது ஏஸ். மாமன் 18வது நாள் தமிழ்நாட்டுல 86 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம். டோட்டலா இந்த படம் 36 கோடியே 95 லட்சமும், உலகம் முழுக்க 41 கோடியே 9 லட்சம். தமிழ்நாட்டுல 36 கோடியே 95 லட்சம். 10 கோடி பட்ஜெட், 8 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 21 கோடிக்கு மேல ஷேர் வந்து இந்த படம் 265% ரெக்கவரி வச்சிருக்கு. அதாவது 12-13 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட். சரியான ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு மாமன். அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையில ஒரு பக்கம் கோர்ட்டு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு கர்நாடகால. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே தக் லைஃப் படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பக்கம் நல்லாவும் போய்கிட்டு இருக்கு. இதுவரையும் ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல எப்படி போயிருக்குன்னா, நார்த் அமெரிக்கால 500K US டாலர்ஸ் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு, 4 கோடியே 28 லட்சம். யூகேல 153K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 1 கோடியே 76 லட்சம். மலேசியால 405K மலேசியன் ரிங்கிட்ஸ் 81 லட்சம். ஆஸ்திரேலியால 68K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 38 லட்சம். ஸ்ரீலங்கால 45 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி, இது வந்து நம்ம ஊர் காசுக்கு, அதாவது இந்தியன் கரன்சிக்கு 13 லட்சம். அடுத்ததா ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, அது வந்து அப்டேட் ஆகல. நேற்று இருந்த அதே நம்பர் தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த 98 லட்சம் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்டேட் ஆகி நாளைக்கு வீடியோல நான் அதை வந்து இன்க்ளூட் பண்றேன். இப்போதைக்கு 975K US டாலர்ஸ், 8 கோடியே 35 லட்சம். அதாவது 1 மில்லியனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மேபி இதை நான் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து 1 மில்லியனை கடந்து போயிருக்கலாம். அடுத்ததா இங்கே தமிழ்நாட்டுல எப்படி புக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம் வரையும் இந்த தக் லைஃப் திரைப்படம் பிவிஆர் இந்த ஐநாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இப்பதான் ரீசெண்டா ஒரு தேட்டர்ல 2 தேட்டர்ல ஓபன் பண்றாங்க. ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஓப்பன் ஆச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஓப்பன் ஆகாம இந்த படம் இதுவரையும் 4 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டுல மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி பெல்ட்ல 95 லட்சம், அங்கேயுமே ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஓப்பன் ஆகல. பிவிஆர், அதாவது இந்த படம் வந்து 8 வாரம் ஓடிடி அந்த அக்ரிமெண்ட் தான். அப்படின்னா பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் நார்த் இந்தியாவில் ஓப்பன் ஆகும். அங்கே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நல்ல கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 8 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னும் 2 நாள் இருக்கு. ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ, ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்ப்போம். அதை தாண்டி டே 1 எவ்வளோ கலெக்ஷன் பண்ணோம், தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதை கமெண்ட்ல போடுங்க. யாரோட இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நானும் வந்து அந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு ப்ரெடிக்ஷன் போடுவேன், பார்ப்போம் யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.